ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நான் என்ன ஸ்வீட் ரெசிபி பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா சேமியா பாயாசம் தான் பண்ண போகிறேன். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு நான் சொல்கிறேன். பாயாசத்துக்குனே தனியாக விற்கிற சேமியா அண்டு 1 கப் ஜவ்வரிசி அண்டு அதே கப்பில் எடுத்த 1.5 கப் சர்க்கரை. நல்லா சுகர் அதிகமாக சாப்பிட்றவங்க 2 கப் எடுத்துக்கலாம். நான் 1.5 கப் தான் எடுத்திருக்கேன். அண்டு முந்திரி திராட்சை 4 ஏலக்காய் அண்டு கொஞ்சம் தேங்காய் ஒரு 3-4 பீஸ் எடுத்துக்கலாம். சரி, வாங்க நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஜவ்வரிசியை லைட்டாக வறுத்து ஊற வச்சுக்கலாம். அப்போ தான் அந்த பச்சை ஸ்மெல்லாம் வராத இருக்கும். சேமியாவையும் லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ முந்திரி திராட்சை வறுத்துக்கலாம். எல்லாத்தையும் ஒரு டைம் இந்த மாதிரி வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. ஊற வச்சுருந்த ஜவ்வரிசியை நம்ம போட்டுக்கலாம். ஜவ்வரிசி நல்லா வெந்து வந்துருச்சு. அதுக்கப்புறம் சேமியா போட்டுக்கலாம். நல்லா சேமியாவும் வெந்துருச்சு. நீங்கள் கையில் எடுத்து நசுக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கன்சிஸ்டன்சிலே தெரியும். சக்கரை கொட்டிக்கலாம். தேங்காய் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு முந்திரி திராட்சை எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இதுதான் ஃபைனல் டச். நமக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்ம பாயாசம். அவ்வளோதான், சர்வ் பண்ணி சாப்பிட்லாம்.